மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் மொழி மேக்ஸ்லேருந்து தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி ஆயத்தொலை வடிவியல், அதாவது கோஆர்டினேட் ஜாமெட்ரி 10th மேக்ஸ்லேருந்து நம்ம ஒரு சில கணக்குகள் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 5.2லேருந்து 21வது கணக்கு மினிமம் மெட்டீரியலில் பார்க்கும்போது, ஆனால் எக்ஸசைஸ் 5.2ல் 9வது கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஷோ தட் தி கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் எ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் and check whether they satisfies Pythagoras theorem. 3 பாயிண்ட்ஸ் என்னென்னா A, B and Cன்னு பாயிண்ட்ஸ். தமிழில் என்னென்னா, கொடுக்கப்பட்ட புள்ளிகள் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக, மேலும் பித்தாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்யுமா என ஆராய்க அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 3 புள்ளிகளை எடுத்துப்போம். 3 புள்ளிகள் என்னென்ன? ஏன்றது 1 -4, B 2, -3, Cன்ற புள்ளி 4 -7. இப்போ இதை x1 y1, x2 y2, x3 y3ன்னு எடுத்துக்கணும். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த 2 லைன் ஜாயினிங், இந்த 2 புள்ளிக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப் ஏபி அல்லது சாய்வு. தமிழில் ஏபியின் சாய்வு. ஏபியின் சாய்வு என்னது? y2 - y1 by x2 - x1. y2 -3, y1 -4. இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் +4 வரும். டிவைட் பை x2 2, x1 1, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1. இப்போ 3 இல்லை 4னா +1, 1/1, 1ன்னு ஒரு ஆன்சர். இப்போ m1 1. m1 என்னது? m1 இது சாய்வு m1ன்னு வச்சுக்கோ. m1 = 1. இங்கே எழுதிக்கலாம், கீழே எழுதிக்கலாம். m1 = 1. இப்போ m2 கண்டுபிடிக்கணும் நம்ம. m2னா ஏசியின் ஸ்லோப் ஆஃப் ஏசி இல்லை பிசி எடுத்துக்கலாம். பிசியின் சாய்வு that is equal to m2. அது என்னது? y3 - y2 divided by x3 - x2. இந்த 2 பிக்கும் சிக்கும். இப்போ y3 -7, y2 மைனஸு, ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, அப்போ +3. x3 4, x2 2, இப்போ -2. -7லேருந்து 3 போச்சுன்னா -4, 4லேருந்து 2 போச்சுன்னா 2, 4லேருந்து 2 போச்சுன்னா 2, அப்போ -2 வரும். இதுக்கு -2 ஆன்சர். அப்போ m2 = -2. இப்போ ஏசியின் சாய்வு, ஸ்லோப் ஏசி, அதாவது சாய்வு ஏசியின் சாய்வு m3. என்ன m3? ஏசியின் சாய்வு என்ன வரும்? y3 - y1, x3 - x1, y3 -7, y1 -4, அப்போ +4 divided by x3 4, x1 1, இப்போ -1. இப்போ -7லேருந்து 4 போச்சுன்னா -3 வரும். 4ல் 3 போச்சுன்னா 3, 3 3 1, -1. இப்போ m3 என்னது? -1. m3 மூணாவது சாய்வு
-1. ஓ ஏபியின் சாய்வு பெருக்கல் ஏசியின் சாய்வு அதாவது m1 பெருக்கல் m3 -1, அதாவது 1 பெருக்கல் -1 -1. அதாவது இங்கிலீஷில் சொன்னால் ஸ்லோப் ஆஃப் ஏபி பெருக்கல் ஸ்லோப் ஏசி = 1 -1 -1. எனவே ஆகவே ஏபி ஏசிக்கு செங்குத்தாகும். இங்கிலீஷில் ஏபி இஸ் perpendicular to ஏசி, செங்குத்தாகும். ஸோ முக்கோணம் ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். அதாவது முக்கோணம் ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணம். ஓகே, அவ்வளோதான். அடுத்த கணக்கு எக்ஸாம்பிள் 5.17. Find the equation of straight line passing through 5,7 and is parallel to x-axis. ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கணக்கு parallel to y-axis. அதாவது 5,7 என்ற புள்ளி வழி செல்வதும் x அச்சுக்கு இணையாகவும் ரெண்டாவது கணக்கு y அச்சுக்கு இணையாகவும் அமையும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் வந்து 5.17 அந்த கணக்கு. அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கணக்கு ஈக்குவேஷன் ஆஃப் இங்கிலீஷில் எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன் parallel to x-axis, parallel to x-axis, y = b. ஃபார்முலா இது y = b. அந்த புள்ளி என்னது? பாயிண்ட் வந்து 5,7. y இருக்கிற இடத்துல 7 இருக்குது. அப்போ y = 7. இதுதான் ஆன்சர். ஓகே, y இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 7 இருக்குது. அதை நம்ம y = x தேவையானது y = 7. எனவே தேவையான சமன்பாடு நேர்கோட்டின் சமன்பாடு y = 7. இதே தமிழில் எப்படி எழுதலாம்? x அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு y = b, therefore y = 7. அடுத்த கணக்கு ரெண்டாவது கணக்கு ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன் parallel to y-axis. அதுக்கு என்ன சமன்பாடுனா x = c. இது this is passing through the point 5,7. ஓகே, எனவே நேர்கோட்டின் சமன்பாடு அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் எ
ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் ஈக்குவல் டு 5. எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 5. அதுதான் எழுதணும். ஓகே, இதை தமிழில் நம்ம என்ன எழுதலாம்னா, ஒய்ஹெச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு x ஈக்குவல் டு சி. எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு எழுதிக்கணும். இது 5.7 வழியை செல்வதால் தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 5 இருக்குது. அவ்வளோதான் சமன்பாடு. அடுத்த கணக்கு எக்ஸாம்பிள் 5.18. இதெல்லாம் எல்லாமே 2 மார்க் கொஸ்டின் தான். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன் ஹூஸ் ஸ்லோப் இஸ் 5 அண்டு ஒய் இன்டர்செப்ட் இஸ் -9. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒய் இன்டர்செப்ட் அப்புறம் ஸ்லோப் இது ரெண்டும் கொடுத்துருந்தா ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு என்ன ஃபார்முலான்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதாவது ரெண்டாவது 2 கொடுத்துருக்குறாங்க, 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. இன்க்ளினேஷன் இஸ் 45 டிகிரி அண்ட் ஒய் இன்டர்செப்ட் இஸ் 11. 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. அதே ரெண்டாவது இல்லை தமிழில் பின்வரும் விவரங்களை பயன்படுத்தி நேர்கோட்டின் சமன்பாடு காண்க. சாய்வு 5 ஒய் வெட்டு துண்டு. இன்டர்செப்ட்னா என்னது? ஒய் இன்டர்செப்ட்னா ஒய் வெட்டு துண்டு -9. அடுத்த கணக்கு சாய்வு கோணம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சாய்வு கொடுத்துருக்காங்க ஸ்லோப்பு, இங்கே சாய்வு கோணம் தீட்டா கொடுத்துருக்குறாங்க. ஒய் வெட்டு துண்டு 11 கொடுத்துருக்காங்க. முதல் கணக்கு பார்க்கலாம். வென் ஸ்லோப் அண்டு ஒய் இன்டர்செப்ட் இஸ் கிவன். அதாவது ஸ்லோப் என்னது? தமிழ் இங்கிலீஷில் முதல்ல எழுதுகிறேன். ஸ்லோப் அதாவது சாய்வு. முதல் கணக்குக்கு சாய்வு எம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 5. ஒய் இன்டர்செப்ட் அதாவது ஒய் வெட்டு துண்டு, தமிழில் ஒய் வெட்டு துண்டு எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க? -9 முதல் கணக்கில். அப்படி கொடுத்தோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் அதனுடைய ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் நேர்கோட்டு சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நேர்கோட்டின் சமன்பாடு அது இங்கிலீஷில் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா என்னென்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. அதாவது தமிழில் என்னென்னா நேர்கோட்டின் சமன்பாடு. நேர்கோட்டின் சமன்பாடு y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. இங்கே எம்ன்றது என்னது? ஸ்லோப்பு. எம்ன்றது என்னது? ஸ்லோப்பு 5. இங்கே கொஸ்டினில் 5 ஸ்லோப் வந்து 5 எக்ஸாவே போட்டுக்கணும். ப்ளஸ் இந்த சின்றது என்னென்னா ஒய் இன்டர்செப்ட். சின்ற இடத்துல ஒய் இன்டர்செப்ட் போடணும். ஒய் இன்டர்செப்ட்னா சி. அப்போ சி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? ஹியர் சி ஈக்குவல் டு -9. இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் இங்கே இருக்குது -9. சி இருக்கிற இடத்துல -9 போட்டுக்கணும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 5x -9. இதுதான் முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டினுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? ஸ்லோப் கொடுக்கல, தீட்டா கொடுத்துருக்குறாங்க. தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகே, அப்போ ஸ்லோப்பு எம் ஈக்குவல் டு ஸ்லோப் ஈக்குவல் டு டேன் தீட்டா. டேன் தீட்டா இருக்கிற இடத்துல என்னது? 45. அப்போ டேன் 45 என்ன கிடைக்கும் உனக்கு? டேன் 45 டிகிரி. தீட்டா இருக்கிற இடத்துல 45 இருக்கிற இடத்துல டேன் 45 டிகிரினா 1. அப்போ ஸ்லோப் வந்து 1. இங்கே வந்து என்னது? ஸ்லோப் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 1. ஓகே, இப்போ ஒய் இன்டர்செப்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்குது?
ஒய் இன்டர்செப்ட் இந்த கணக்கில், அதாவது ஒய் வெட்டு துண்டு 11ன்னு கொடுத்துருக்குது. ப்ளஸ் 11 மைனஸ் 11 பார்ப்பார், 11ன்னு கொடுத்துருக்குது. இப்போ சமன்பாடு என்னது? சமன்பாடு y = mx + c, அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் y = mx. m இருக்கிற இடத்துல 1, x இருக்கிற இடத்துல xே தான், ப்ளஸ் 11. அப்போ ஆன்சர் என்ன வரும்? y = x + 11. இதுதான் ஆன்சர். ஓகே, ரெண்டாவது கணக்குக்கு இதுதான் ஆன்சர். அடுத்த கணக்கு பார்க்கலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம்? இப்படியும் எழுதலாம். ஈக்குவேஷன்றதுனால நம்ம ஈக்குவேஷனாக எழுதணும். எழுதும்போது y -5x + 9 = 0 இப்படியும் எழுதலாம். ஓகே, இந்த -5xஐ இப்படி கொண்டு வந்துடலாம். அதர்வைஸ் ஆர் நம்ம இப்படியும் எழுதலாம். எக்ஸை முதல்ல வச்சு நம்ம எழுதலாம். 5x - y - 9 = 0. எல்லாமே கரெக்ட் ஆன்சர் தான். ஓகே, 5x இந்த ப்ளஸ் ஒய்யை அந்த சைடு கொண்டு போகிறோம். எப்படி எழுதினாலும் ஆன்சர் கரெக்டு. இதையும் எப்படி எழுதலாம்? x - y + 11 = 0 இப்படி எழுதலாம். எக்ஸை ப்ளஸ்ஸாக வச்சு நம்ம எழுதணும். ஓகே, அடுத்த கணக்கு. எக்ஸாம்பிள் 5.19. Calculate the slope and y-intercept of the straight line 8x - 7y + 6 = 0. அதாவது ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப்பும் ஒய் இன்டர்செப்டும் கண்டுபிடிக்கணும் என்ற, அதாவது தமிழில் 8x - 7y + 6 என்ற நேர்கோட்டின் சாய்வு மற்றும் y வெட்டுத்துண்டு ஆகியவற்றை கணக்கிடுக. இப்போ அதனுடைய ஃபார்முலா என்னது? y = mx + c. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இந்த மெத்தடுக்கு மாற்றி எழுதணும். ஈக்குவேஷன் இது நம்ம இந்த இதுக்கு ஃபார்முக்கு மாற்றி எழுதணும். சரியா? அப்போ -7y இங்கேயே வச்சுக்கோ. தட் இஸ் ஈக்குவல் டு -8x, இதெல்லாம் அந்த சைடு -6. இப்போ y = -8 / -7, இந்த 7ஐ இங்கே கீழே இறக்கிடணும். x -6 / -7. இப்போ எல்லாமே மைனஸில் இருக்குது. அப்போ y = 8/7x + 6/7. அப்போ m ஸ்லோப் = 8/7. y இன்டர்செப்ட் ஸ்லோப் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 8/7 இருக்குது. y இன்டர்செப்ட் இருக்கிற இடத்துல 6/7 இருக்குது. ஆன்சர் அவ்வளோதான் ஆன்சர். இந்த சி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? நம்ம சி தான் ஒய் இன்டர்செப்ட்னு சொன்னோம். சி இருக்கிற இடத்துல 6/7 இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்த கணக்கு எக்ஸாம்பிள் 5.21. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 3, -4 அண்ட் ஹேவிங் ஸ்லோப் -5/7. நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைனை கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் இந்த பாயிண்ட் வழியாக போகுது. அதே சமயத்தில் அதனுடைய ஸ்லோப் வந்து என்னது? -5/7. அது தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் மீடியத்தில் 3 - 4 என்ற புள்ளியின் வழி செல்வதும் -5/7ஐ சாய்வாக உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலான்னா y - y1 = m × x - x1. ஒரு புள்ளி வழி செல்வதும் மற்றும் சாய்வு உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாடு. ஒரு புள்ளி வழி செல்வதும் மற்றும் சாய்வு
உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாடு இதுதான். இங்கிலீஷில் என்னென்னா ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங், அப்படியே கொஸ்டின்லேயே இருக்குது, பாசிங் த்ரூ எ பாயிண்ட் and having slope m is இதான் y minus y1 equal to m into x minus x1. இந்த இடத்துல y-ஐ y-ஆவும் எடுத்துக்கணும், x1 y1 இதான் ஃபார்ம் பாயிண்ட், x1 y1. x1 என்னது 3, y1 minus 4. ஸோ y minus y1 என்ன minus 4. y1 இருக்கிறதுல minus 4, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ 4 வந்துடும். ஈக்குவல் டு m, ஸ்லோப் எவ்வளவு minus 5/7, ஸ்லோப் வந்து minus 5/7. x minus x1 இருக்கிற இடத்துல 3, x1 இருக்கிற இடத்துல 3 போடணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, 7y 28 ஈக்குவல் டு இதையும் பெருக்கலாம், மைனஸ் 5x மைனஸும் பெருக்குனா ப்ளஸ் வரும் 15, 15. இப்போ எக்ஸு இந்த சைடு கொண்டு வந்துடலாம், ஏன்னா ப்ளஸ் ஆக்கணும் எக்ஸை, அதனால் ப்ளஸ் 5x ப்ளஸ் 7y ப்ளஸ் 28. இந்த மைனஸ் இங்கே போயிடும், ப்ளஸ் 15 இந்த சைடு போனால் மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. இப்போ 5x ப்ளஸ் 7y 28ல் 15 போச்சுன்னா, அதாவது 8ல் 5 போச்சுன்னா 3, 2ல் 1 போச்சுன்னா 1. இப்போ ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 0. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் 3, -4 and having a slope minus 5/7 is 5x plus 7y plus 13 equal to 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 4 கணக்கை திரும்பி போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். ஃபார்முலா என்னென்ன ஃபார்முலா படிச்சிருக்கிறோம், இது ஒரு ஃபார்முலா, y minus y1 ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் இருந்தால் கொடுக்கப்பட்டால் அதுக்கு என்ன ஃபார்முலானா y minus y1 equal to m x minus x1. இப்போ ஸ்லோப்பும் y இன்டர்செப்டும் கொடுக்கப்பட்டால் அதுக்கு என்ன ஃபார்முலானா y equal to mx plus c, ரெண்டாவது ஃபார்முலா. அதை வச்சு தான் இந்த கணக்கும் போட்டிருக்கிறோம் நம்ம. ஓகே, அடுத்தது எக்ஸ்ஹெச்சுக்கு இணையானது y equal to b, yஹெச்சுக்கு இணையானது x equal to c, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஒரு செங்கோணமாக அமையுமா, 3 புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் அந்த முக்கோணம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 3 முக்கோணத்துக்கு ஏபியின் சாய்வு கண்டுபிடிக்கணும், பிசியின் சாய்வு, அப்புறம் ஏசியின் சாய்வு. ஏதோ 2 சாய்வோட மல்டிப்ளிகேஷன், ஸ்லோப்போட மல்டிப்ளிகேஷன் வந்து -1 வந்ததுன்னா அந்த முக்கோணம் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என்பது நிரூபிக்கப்படுகிறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், மீதியை நாளைக்கு பார்க்கலாம்.